ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டிவியில் ஒரு ஷோ பார்த்தேன். மாமியார் ஒரு பக்கம், மருமகள்கள் ஒரு பக்கம். அவங்கவுங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் உறுத்தலாகவே இருந்தது. என்ன அப்படின்னா, மாமியார்கள்லாம் சொல்கிறாங்க, என் பையன் அவள் சொல்கிறதே கேட்குறான், அவளோடே போகிறான், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறவளோடையா போகிறான்? அவளோட போகிறதுக்காக தானே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போது மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ஒரு படி பின்னாடி ஒதுங்கிடணும். அப்போ தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம நடுவில் போய் உக்காந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அது குடும்ப சூழ்நிலைகளை பாதிக்கும் இல்லையா? மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவன் மருமகளோட நல்லா இருந்தால் தான் நமக்கு சந்ததியினர் வரும். எல்லாத்தையும் யோசிக்காமல் மாமியார்கள்லாம் மருமகள்களை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன் பெரியவங்க நம்மளே விட்டு கொடுத்து போனால் தான் என்ன? விட்டு கொடுக்குறவங்க ஒன்றும் கெட்டு போகிறது இல்லையே, விட்டு கொடுத்து தான் போவோமே. இப்போது மருமகளை நம்ம மருமகளாக தான் நம்ம நினைக்கணும். நம்மளோட மகளுக்கு பின் வந்திருக்கவ இல்லையா? இதே இப்போ நம்ம மக வீட்டில் இது மாதிரிலாம் நடந்தால் நம்ம சும்மா இருப்போமா? உடனே மகளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுப்போம், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு. அப்போது நம்ம வில்லியாகவே மாறிடுவோம். அதே மாதிரி தானே மருமகளை கொஞ்சம் நம்மளும் நம்ம மகளாட்டம் யோசித்து பார்த்தோன்னா லைஃப் நல்லாயிருக்கும். எப்போவுமே மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு படி பின்னாடி தள்ளிக்கிறதோடு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடணும். அதாவது ஒரு காரில் போகிறோன்னே வைங்களேன், மகன் கார் ஓட்டுறான் அப்படின்னா நிச்சயமாக ஃப்ரண்ட் சீட்டில் மருமகளுக்கு தான் இடம். அதுதான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டோம்னா அது நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறாரு ஒரு ஃபோட்டோ அப்படின்னா மகனையும் மருமகளையும் பக்கத்தில் நிற்க வச்சிடணும். நம்ம சைடில் தான் நிற்கணும். அதுதான் நமக்கும் மரியாதை, நமக்கு அழகு. மரியாதைன்றதை விட அதுதான் அழகு. எதுக்கு நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறோம்? சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்தோன்னா அவங்க நம்மளை பெரிய விஷயங்களில் நம்மளை பார்த்துக்குவாங்க. என்னென்னா நமக்கும் வயசாகும் இல்லையா? நம்மளும் ஒரு சீனியர் சிட்டிசன் நிலைமைக்கு வரும்போது எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு தானே ஆகணும். வரும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க? நம்ம மாமியார் இப்படிலாம் நமக்கெல்லாம் பண்ணாங்களே, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது நம்ம தலைவலிக்குதுன்னு வந்தோன்னா அவங்க எல்லாம் பண்ணி வச்சாங்களே, பையனோட வெளியே விட்டுட்டாங்களே நம்மளை, அவங்க இதுலேயுமே தலையிடலையே, இன்றைக்கி அவங்களுக்கு முடியல, நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மனசு அந்த பொண்ணுக்கு வரும். இதுக்கு ரீசன் அந்த பொண்ணுக்கு தானாக வராது, நம்ம தான் ரீசன். நம்ம ஃபஸ்ட்டு விட்டு கொடுக்கணும். இதே ஏன் நம்ம மகளை எடுத்துக்கிறோம்? மகளை விடுங்க, நம்மளையே எடுத்துக்கோங்களேன். நம்மளும் அந்த வயதை கடந்து தானே வந்திருக்கோம். இப்போது நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட கூட வரும்போது நம்ம மாமியார் முட்டுக்கட்டையாட்டம் நடுவில் வந்தாங்கன்னா நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம். உடனே நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஃபோன் போடுவோம், அம்மா அவங்க இப்படி வந்தாங்கம்மா, இப்படி பண்ணாங்கம்மா, எவ்வளோ சொல்லுவோம் நம்ம. அப்போது நம்ம அம்மா நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தானே இப்போ நம்ம யோசிக்கணும். அந்த ஸ்டேஜ் இருந்து தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். அப்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த நம்ம விட்டுறணும். மகனுக்கும் மருமகளுக்கும் இப்போ மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குழந்தையோடு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்களுக்கு நடுவில் சிவபூஜையில் கரடி மாதிரி போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கறது அப்படின்றது இருந்தால் தான் இந்தந்த ஸ்பேஸ் அவங்கவுங்களுக்குன்றது நமக்கு தான் புரியணும். நம்ம பையன் நம்ம கைக்குள்ளேயே போட்டு வளர்த்தோன்னா அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் படிக்க வச்சேன் எல்லாம் கரெக்டு தான். அதுக்காக மகனோடே நம்ம இருக்கிறது லைஃப் கிடையாதுங்க. அதனால நம்ம மனசை தேத்திக்கிட்டு மருமகளுக்கு அப்படின்ட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.